வெல்கம் டு ட்ரெஷர் ட்ரோ ட்ரீல்ஸ். இந்த வெயில் காலம் அப்படின்னு ஆரம்பித்தாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது மாங்காய் தான். அந்த மாங்காவை வச்சு எப்படி மோர் குழம்பு செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்துடலாம். டேஸ்ட் வைஸ் நான் கேரண்டி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் பச்சரிசி ரெண்டுத்தையும் சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே துருவின தேங்காய் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூடவே மாங்காய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். மாங்காவும் 1/4 கப் அளவுக்கு மாங்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு எல்லாமே ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகா 1.5 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வெங்காயம் வதங்குற அளவுக்கு விட்டுடலாம். இந்த வெங்காயம் நீங்கள் சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை ஒரு 4லேருந்து 5 கருவேப்பிலை சேர்த்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மஞ்சத்தூள் உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும். அதுக்காக தான். எப்பயுமே நம்ம சாதாவாக மோர் குழம்பு வச்சுருக்கோம், வடை மோர் குழம்பு வச்சுருக்கோம், வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு வச்சுருக்கோம், இல்லை பூசணிக்காய் சொரக்காயெல்லாம் கூட போட்டு மோர் குழம்பு வைப்பாங்க. ஆனால் இந்த மோர் குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த மாங்காய் கூட ரொம்ப க்ரன்ச்சியாக கிடைக்கும். இது கூடவே ஒரு 1/4 கப்பு போல் மாங்காய் சேர்த்துக்கோங்க. மாங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாங்காயும் ஓரளவுக்கு நல்லா வெந்து வரும். இந்த வெங்காயம் மாங்காய் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகி வெங்காயம் மாங்காய் எல்லாமே நல்லா வெந்து வரும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்காங்க. நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்கறதா இருந்தால் எண்ணெயிலேயே வெங்காயம் வதங்கும் போதே அந்த ஸ்டேஜ்லேயே கட்டி பெருங்காயம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பொடி சேர்க்கறதுனால இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மோர் குழம்புல எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது கெட்டி ஆகிடும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா குக்காய் வரணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்ட இப்போ சேர்த்துக்கலாம். இல்லை இது வெந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலக்கி விடுங்க. இது சிம்மில் வச்சே நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா அந்த நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு அதெல்லாம் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அடி பிடிக்க ஆரம்பிச்சுக்கும். நான் இந்த ஸ்டேஜ்லேயே தண்ணி சேர்த்துட்றேன். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ டைல்யூட் பண்ணுமோ அது இந்த ஸ்டேஜ்லேயே டைல்யூட் பண்ணிவிட்டு நல்லா அதை கொதிக்க விடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும். நல்லா கலர் மாறி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது நான் புளிச்ச தயிர் நான் இதில் சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு புளிச்ச தயிரை நல்லா மோர் பதத்துக்கு அடித்து நான் இதை சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் தண்ணி ஊற்றி இந்த மோர் குழம்பு நல்லா நீங்கள் டைல்யூட் பண்ணி எடுத்துக்கலாம். மோர் குழம்பு இருக்க இன்னும் கெட்டியாகும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நீங்கள் இதை நல்லா டைல்யூட் பண்ணி எடுத்துக்கலாம். டைல்யூட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரே ஒரு நிமிஷம் போல் இந்த மாதிரி லைட்டாக கொதி வர அந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். நல்ல சுட சுட சாதத்தோட நல்ல கார முட்டையை வச்சு நான் இதை சர்வ் பண்ணியிருந்தேன். இது கூட இதை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருந்தது. வெஜிடேரியன்ஸ் இது கூட காரமான உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.